வெறும் பாவம் மன்னிக்கப்பட்டு நம்ம செத்தா ஒரு நாள் மோட்சம் போவோங்கிறது சபையில் பிரசங்கிக்கப்படுகிற சுவிசேஷம் அல்ல. இயேசு இன்றைக்கு அரசாளுகிறார், அவருக்காக நாம் வாழுகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தம் நோக்கம் நிறைவேறுகிறது. ஆகவே இந்த வாழ்க்கை தரமே வித்தியாசமானது, ரகமே வித்தியாசமானது, இது எல்லாமே வித்தியாசமானது. இதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். இயேசுவே வாழ்க வாழ்க, இம்மானுவே ராஜனே கர்த்தனே விடிவெள்ளியே நித்ய நித்தியமாக உம்மை துதிப்பே, உம்மோடென்றும் ஆளுகை செய்வே. இயேசுவே வாழ்க வாழ்க, இம்மானுவே ராஜனே கர்த்தனே விடிவெள்ளியே நித்ய நித்தியமாக உம்மை துதிப்பே, உம்மோடென்றும் ஆளுகை செய்வேன். இயேசுவே வாழ்க இயேசுவே வாழ்க வாழ்க, இம்மானுவே ராஜனே கர்த்தாதி கர்த்தரே விடிவெள்ளியே நித்ய நித்தியமாக உம்மை துதிப்பே, உம்மோடென்றும் ஆளுகை செய்வே. நித்திய நித்தியமாக உம்மை துதிப்பேன், நித்ய நித்தியமாக உம்மை துதிப்பே, உம்மோடென்றும் ஆளுகை செய்வேன். இன்னொரு முறை பாடுவோம். நித்தியமாக உம்மை துதிப்பேன், நித்திய நித்தியமாக உம்மை துதிப்பே, உம்மோடென்றும் ஆளுகை செய்வே. போதகர் சாம் செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். யோவான் 3:3-5. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 5. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போதித்து வருகிறோம். தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தின் ராஜ்யத்தை போல உலக சம்பந்தப்பட்டது கிடையாது. இது கொஞ்சம் வித்தியாசமானது. ஆனால் சில விதங்களிலே
இங்கே இருக்கிற ராஜ்யங்கள் போல தான் இருக்கிறது. இங்கே இருக்கிற ராஜ்யங்கள்லாம் எப்படி நடக்குது, ஊரில் ஆட்சி எப்படி நடக்குது, இங்கே இந்த உலகத்தில் ஒரு ஆட்சியாளர் வரும்போது அந்த ஆட்சியாளர் தன்னுடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் தன்னுடைய ஆட்சியின் மூலமாக நிறைவேற்றுகிறார் அந்த ஊரில், இல்லையா? அதுதான் ராஜ்யம் அப்படிங்கிறது. அதுபோல தான் தேவனுடைய ராஜ்யமும். தேவனுடைய ராஜ்யம் என்கிறது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வந்து அவருடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் அவருடைய சித்தத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பிப்பது தான் தேவனுடைய ராஜ்யம். அதனால தான் இயேசு சொன்னார், இப்படி ஜெபம் பண்ணுங்க, இப்படி ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ராஜ்யம் வர்றதுன்னா என்ன? நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, உங்களுக்குள்ளே இருக்கிறதுலாம் சொன்னார். அப்போ வந்துருச்சா? வந்தால் என்ன நடக்கும் வாழ்க்கையில்? இந்த ராஜ்யம் வந்துருச்சுன்னு எப்படி தெரியும்? வந்தால் என்ன நடக்கும்? இது எப்படிப்பட்ட ராஜ்யம்? இது வந்துச்சுன்னா இதனுடைய நோக்கங்களையும் இதனுடைய சித்தத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பிக்கும். அதுதான் தேவனுடைய ராஜ்யம் வந்ததுக்கு அடையாளம். ராஜ்யம் அப்படி தான் வருது. ஆண்டவருடைய நோக்கம் சித்தம் நிறைவேறுகிறது, வாழ்க்கை வேறு விதமாக மாறுகிறது. இப்போ அவர் ராஜாவாக இருக்கிறார். ஒரு மனுஷன் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் போது அறிக்கை செய்கிறான். ரட்சகராக மட்டும் இல்லை, ஆண்டவராகவும் அறிக்கை செய்கிறோம், இல்லையா? ஆண்டவர்னா அந்த காலத்தில் ரோம பேரரசரை தான் ஆண்டவனேன்னு கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இயேசுவை ஆண்டவனேன்னு கூப்பிட்டப்போ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பேரரசனை மட்டும்தானே அரசன் ராஜா ஆண்டவனேன்னு கூப்பிடணும், இவர் எப்படி ஆண்டவனேன்னு கூப்பிடலான்னு. ஆனால் கிறிஸ்தவர்கள் இயேசுவை தான் ஆண்டவர்ன்ட்டாங்க. அதுக்கப்புறம் இயேசு தான் ஆண்டவர்னு சொல்லி அவரை தான் ஆண்டவர்னு கூப்பிடுவோன்ட்டாங்க. அப்போ இயேசு ஆண்டவர். ஆண்டவர்னு சொன்னால் ஒரு அரசர் மாதிரி, ராஜா, ஆளுகிறவர். ஆண்டவர்னு சொன்னால் என்னை ஆளுகிறவர், என்னுடைய ராஜா. அவர் என் வாழ்க்கையில் வந்து என்னை ஆளுகிறார், அவருடைய சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறார். அதுதான் ஆண்டவருங்கிறோம். அப்போ ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? ஆண்டவர்னா அப்போ அவர் ராஜாவாக வந்துட்டார், ராஜ்யம் உள்ளே வந்திருக்குது. அதான் சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்றார். அப்போ இதுதான் தேவனுடைய ராஜ்யம். அப்போ அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்னன்னா, இயேசு ஆண்டவராக இருப்பது. நமக்கு அவர் ரட்சகர் மட்டும் இல்லை, நம்மளை ரட்சித்தது மட்டும் இல்லை, தொடர்ந்து அவர் என்ன பண்ணுறாரு? ரட்சிக்கிறதுன்றது பாவத்திலேருந்து கழுவி நம்மளை சுத்தமாக்குறது, பாவத்தை மன்னிக்கிறது. அது ஆண்டவருங்கிறது வேறு. ஆண்டவர்ன்றது தொடர்ந்து அவர் ஆளுகையை நம்முடைய வாழ்க்கையில் நடத்துவது, அதுதான் ஆண்டவர். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்னன்னா, இயேசு ஆண்டவராக இருக்கிற வாழ்க்கை. நம்ம ரட்சித்தது மட்டும் இல்லை, அவர் ஆண்டவராக இருக்கிற வாழ்க்கை. அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்கிறத கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாலும் நல்லா விளங்கும். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம்ங்கிறது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை தான். அதனால தான் வேதவசனம் சொல்லுது, ப்ரீச்சிங் த குட் நியூஸ் ஆஃப் த கிங்டம். தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்தார்னு இயேசுவை பற்றி சொல்லியிருக்குது. அப்போ இந்த சுவிசேஷமே வந்து இயேசு வந்து எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஆள முடியும், நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும், நம்முடைய நிலையை மாற்ற முடியும், தேவனுடைய ஆசீர்வாதங்களை கொண்டு வர முடியும். இதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். இதுதான் சுவிசேஷம். வெறும் பாவத்தை மன்னித்து செத்தா மோட்சம் கொண்டு போவார்ன்றது ராஜ்யத்தின் சுவிசேஷம் அல்ல. ராஜ்யத்தின் சுவிசேஷம்னா அவர் வந்து ஆண்டவராக இருப்பார், அவர் அரசாள்வார், அவர் நம்முடைய இருதய சிம்மாசனத்தில் வீற்றிருப்பார், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். நம்முடைய வாழ்க்கை அவருக்காக அர்ப்பணிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் அவருடைய சித்தத்தை இந்த பூமியிலே நாம் நிறைவேற்றுவோம் என்கிறது தான் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம். நிறைய பேர் சுவிசேஷத்தை சுருக்கிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? பாவம் மன்னிப்பின் சுவிசேஷம் மோட்சம் போகிறதுன்னு சுவிசேஷம் ஆக்கிட்டாங்க. வெறும் பாவம் மன்னிக்கப்படும், நீ மோட்சம் போவே செத்தா அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. சுவிசேஷம் அப்படிப்பட்ட சுவிசேஷத்தை இயேசு பிரசங்கம் பண்ணல, அது ஒரு பகுதி தான் அதில். ஆனால் இயேசு பிரசங்கம் பண்ண சுவிசேஷம்னா ராஜ்யம் வர்றது, அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் செய்யப்படுறது. அதனால தான் போகும்போது அவர் மட்டும் போயிட்டார், நம்மளெல்லாம் இங்கே விட்டு போயிட்டார். இவங்களும் பரப்போமான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் மேலே போகும்போது ஆன்னு பார்க்குறா, எல்லாம் டேக் ஆஃப் ஆகுமா, கூடயே போயிடலாம், தொல்லை என்னத்துக்கு நமக்கு இங்கேன்னு ஆன்னு பார்த்துட்டு வாயை பிளந்துட்டு நிற்கும்போது தேவதூதன் சொல்கிறான், என்ன ஆன்னு பார்த்துட்டு இருக்கிற, போய் வேலையை பாருன்றான். உனக்கு முன்னால் இப்போ மேலே ஏறி போனவர் அதே மாதிரி திரும்ப வருவார். அவர் திரும்ப வர்றதுக்குள்ளே நீ போய் வேலையை நடத்து, உன்னை எதுக்கு இங்கே விட்டு போயிருக்காருன்னா ஒரு வேலையை செய்யும்படியாக விட்டுட்டு போயிருக்காரு. அவருடைய சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றி முடியும், உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக அதை நிறைவேற்றி முடியுங்கிறார். அப்போ வெறும் பாவம் மன்னிக்கப்பட்டு நம்ம செத்தா ஒரு நாள் மோட்சம் போவோங்கிறது சபையில் பிரசங்கிக்கப்படுகிற சுவிசேஷம் அல்ல. இயேசு இன்றைக்கு அரசாளுகிறார், அவருக்காக நாம் வாழுகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தம் நோக்கம் நிறைவேறுகிறது. ஆகவே இந்த வாழ்க்கை தரமே வித்தியாசமானது, ரகமே வித்தியாசமானது, இது எல்லாமே வித்தியாசமானது. இதுதான் ராஜ்யத்தின்
சுவிசேஷம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி புரிந்து கொள்ள வேணும்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பல சத்தியங்களை பார்த்து வர்றோம். அதனால தான் இந்த வசனத்தை வாசித்தேன். இதுவும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு சத்தியத்தை நமக்கு இன்றைக்கு அற்புதமாய் போதிக்கிறது. இது என்ன சத்தியம் இங்கே போதிக்கப்படுகிறது? தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எப்படி? முதல்ல இதில் பிரவேசிக்கணுமே, இதில் பிரவேசித்து அப்புறம் அதில் வாழணும். என்ட்ரி எப்படி? இந்த ராஜ்யத்துக்குள்ளே வர்றது எப்படி? இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பமாகிறது எப்படி? இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இனாகிரேட் பண்ணப்படுகிறது? எப்படி இந்த ராஜ்யத்தின் சிட்டிசனாக மாறுறது? எப்படி இந்த ராஜ்யத்துக்குள்ளே வர்றது? எப்படி இந்த ராஜ்யம் நமக்குள்ளே வந்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆரம்பமாகிறது? அதை பற்றிய வசனம் அது. எப்படி தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது என்கிறது குறித்த வசனம். நிக்கதேமு என்கிற ஒரு மனுஷனோடு இயேசு அங்கே சம்பாஷிக்கிறார். இதில் பல அற்புதமான சத்தியங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து வெளிப்படுத்தப்படுகிறது. குறிப்பாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பது எப்படி என்பது குறித்த அற்புதமான சத்தியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த மனுஷன் யார்? நிக்கதேமு இவனுடைய பெயர். முதல் வசனம் சொல்லுகிறது, யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். 10ஆம் வசனம் சொல்றது, இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேல் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா என்கிறார். அப்போ இவன் போதகனாயும் இருந்தான். இப்போ இவன் யார்? ஒரு பரிசேயன். பரிசேயன்னா யூத மார்க்கத்திலே ஒரு தனி ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப். அது பரிசேயர்கள்ங்கிறது ஃபேரிசீஸ்ன்னு. ரொம்ப தன்னுடைய சுய யோகியதையை பெருசுப்படுத்துகிறவர்கள். மற்ற யாருமே லாயக் கிடையாது, யாருமே ஒரு தகுதி உள்ளவர்கள் கிடையாது. நான் மட்டும்தான் ரொம்ப வசதியாக்கும், நான் மட்டும்தான் ரொம்ப பெரிய தகுதி பெற்றவன் நினைக்கிறார்கள். ஃபேரிசி அதை ஒருத்தர் இப்படி சொல்லி கொடுத்தாரு எனக்கு, தான் படித்து வர்ற காலங்களில். ஃபேரிசினா ஹவு ஃபேரைசின்னு சொல்கிற ஆள். கண்ணாடி முன்னால் நின்று ஆஹா என்ன நல்லா இருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்கிற ஆள். அப்புறம் இன்னொருத்தனை திரும்பி பார்த்தா ஐயோ என்ன அசிங்கமாக இருக்கான் அவன், என்ன மோசம்னு சொல்கிற ஆள். அப்போ ஃபேரிசினா என்ன? தன்னுடைய சுய யோகியதை, நான் எவ்வளோ நல்லவன், எவ்வளோ யோகியம், திருமுறை ஜெபம் பண்ணணும், இப்படி சட்டம் மாட்டணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்சர்வன்ஸ். இதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு குழுவை சேர்ந்தவன் இவன். தன்னுடைய அந்த தகுதியும் தராதரத்தையும் ரொம்ப பெருசாக நினச்சி மற்றவங்கள ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிற ஒரு குரூப் இது. அதை சேர்ந்தவன் இவன், தன்னை ரொம்ப பெருமையாக நினைக்கிறவன். அது மட்டும் இல்லை, போதகன். தேவாலயத்தில் இவன் ஒரு அதிகாரி, ஒரு ரூலர். அப்போ ரொம்ப ஒரு லீடர்ஷிப்பில் இருக்கிறவன், போதிக்க மற்றவர்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை எடுத்து போதிக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுறான்? இயேசுவனிடத்தில் ராத்திரியில் வர்றான். நீங்கள் சொல்லியிருக்குது, அவன் ராக்காலத்தில் இயேசுவனிடத்தில் வந்து, ரபி நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம், ஏனெனில் ஒருவரும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்கிறான். அப்போ இயேசுகிட்ட வந்து இவன் இயேசுவை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறான். பரிசேயர்கள் பொதுவாக இயேசுக்கு விரோதமாக தான் இருந்தாங்க. அவர்கிட்ட ரொம்ப வாக்குவாதம் பண்ணுறது, சண்டையிடுறது. அவங்களுக்கும் இவருக்கும் ஒத்து வரவே வராது. முக்கால்வாசி நேரம் பரிசேயரோட இவருக்கு பெரிய லடாய் தான், சண்டை தான். எந்நேரமும் வேத வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா எந்நேரமும் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்தே வராது. ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமான கதை. அதனால இந்த கதை ரொம்ப, இந்த ட்ராமா ரொம்ப பிரமாதமான இது வந்து பெரிய ட்ராமா போட்டு நடிக்கலாம். இது அவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கு இந்த கதை. இவன் வந்து வித்தியாசமான பரிசேயன். எல்லா பரிசேயரும் ஒரு மாதிரி இருக்கிறாங்க, ரொம்ப க்ளோஸ் மைண்டடாக இருக்கிறாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. இவன் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்வான் போல இருக்கு. அவன் இயேசு பற்றி ஒரு அட்ராக்ஷன் இருக்குது அவனுக்கு. இயேசுடைய போதனைகளை கேட்டு அவன் உணர்ந்தது என்ன? இவர் உண்மையாக கடவுள்கிட்ட வந்த ஒரு மனுஷன், அதனால தான் இவர் இப்படி போதிக்கிறாரு. எத்தனையோ போதனையை நானும் கேட்டிருக்கிறேன், எவ்வளோ பிரசங்கம் கேட்டிருக்கிறேன், நானே ஒரு போதகன். ஆனால் இப்படி ஒரு போதனையை நான் கேட்டதே கிடையாது. ஆகவே இவர் வந்து தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்பதை அவருடைய போதனையை கேட்டு அவன் புரிந்து கொண்டான். இன்னொன்று, அவர் செய்த அற்புதங்களை பார்த்தான், செயல்களை, அற்புதமான செயல்களை பார்த்துட்டு அவனுக்கு தெரியுது, ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியாது. ரொம்ப நியாயமாக திங்க் பண்ணுறான் பாருங்க. இவர் வந்து அங்கேருந்து வந்தவராலனா இவ்வளோ ஸ்பெஷலாக அவனும் போதிக்க முடியாது. மற்ற யாருமே இந்த மாதிரி போதிச்சதில்லை, இவர் வித்தியாசமாக போதிக்கிறாரு. இன்னொன்று, கடவுள் இவரோடு இல்லாவிட்டால் இவர் வந்து இப்படிப்பட்ட செயல்களை செய்ய முடியாது. நான் நினைக்கிறேன் பரிசேயர்களெல்லாம் இவருக்கு சொல்லியிருப்பாங்க, ஏன்னா இவர் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர் தானே. இந்த இயேசுவை நம்பாதப்பா, இது கள்ள உபதேசம், தப்பு, அவர் பின்னால் போகாதே, அவரை நம்பாத, இதெல்லாம் தப்பாக்கும், நம்ம உபதேசம் தான் கரெக்ட்னு சொல்லி வச்சுருப்பாங்க அவர்கிட்ட. இவன் கொஞ்சம் ஆழமாக யோசிக்க ஆரம்பித்தான். நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை பாருங்கள். இந்த மாடுங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாடு எப்படி போதோ அப்படி தான் மீதி போகும். அந்த மாதிரி யோசனையே இருக்காது, அப்படியே மந்த புத்தி. அப்படியே
மந்த புத்தி இல்லை, மந்தை புத்தி, மந்தை புத்தி, மந்தை புத்தி, ஹேர்டு மென்டாலிட்டி. அப்படின்னா எதுக்கு இப்படி போகிறேன்னா, எல்லாம் இப்படி போகிறது, நான் இப்படி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கிறிஸ்தவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. அப்போ யாராவது ஒருத்தர் வந்து இது கள்ள உபதேசம்னு சொல்லிட்டா உடனே இதை கள்ள உபதேசம்ட்டு இவங்களும் டேக் பண்ணிவிட்டு அப்படியே போக வேண்டியது. இவன் அப்படி கிடையாது. இவன் யோசித்து பார்க்குறான், எப்படி சொல்கிறாங்க இந்த கள்ள உபதேசம், இவர் நல்லவர் இல்லைன்னு எப்படி சொல்கிறாங்க, இவர் மேலே ஏன் சந்தேகப்படுறானுங்க இந்த பரிசேயர், ஏன் இவரை எப்போ பார்த்தாலும் வம்பு இழுக்கிறாங்க, இவர்கிட்ட என்ன தப்பு இருக்குன்னு யோசித்து பார்க்குறான். யோசித்து பார்க்கும்போது அவனுக்கு தெரியுது வெறும் பொறாமையில் தான் அப்படி பண்ணுறாங்க போல இருக்கு. ஏன்னா இந்த ஆள் எதுவுமே தப்பாக போதிக்கலையே, நல்லா தானே போதிக்கிறாரு. இவர் வந்து வானத்திலேருந்து வந்திருக்கல, தேவனிடத்துலேருந்து வரலன்னு அப்படி போதிக்கவே முடியாது. ஒரு மனுஷன் கூட இப்படி போயிடுச்சு நான் கேட்டதே இல்லை. நியாயமாக யோசித்து பார்க்கணும், இவர் வந்து கண்டிப்பாக தேவனிடத்துலேருந்து வந்தவர் தான் அப்படின்னு யோசிக்கிறான். ரெண்டாவது அற்புதங்களை பார்க்குறான். இவங்கெல்லாம் தப்பு சொல்கிறாங்க இவரை பற்றி. இவர் வந்து பிசாசின் வல்லமையை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறாருன்னு கூட சொன்னான் ஒரு தடவை. அப்படிப்பட்ட மோசமான குற்றச்சாட்டுகளை இவருக்கு எதிராக எடுக்கிறாங்க அவங்க. ஆனால் இவன் பார்க்குறான் அற்புதங்களை. பார்க்கும்போது இது வந்து இயேசு சொன்னது போல, நான் இன்றைக்கு பிசாசுகளை விரட்டுவேன் என்றால் தேவனுடைய விரலினாலே அது பிசாசை விரட்டுறேன்னு அர்த்தம் அப்படின்ட்டார். தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்குதுன்னு அர்த்தம்ட்டார். அப்போ இவன் பிசாசை விரட்டுறதை பார்க்குறான். இப்போ அது மட்டும் இல்லாமல் வியாதியத்தில் சோமாக்கிறத பார்க்குறான், எல்லாத்தையும் பார்க்குறான். ஒன்று தெரிஞ்சிருச்சு, இது வந்து தேவனுடைய விரல், ஃபிங்கர் ஆஃப் காட். இது அவருடைய கையினால் செய்யப்படுகிற அற்புதங்கள். கடவுளை செய்கிறார் இந்த மனுஷன் மூலமாக அற்புதங்களை செய்கிறாருன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டான். அப்போ போதனையும் வல்லமையான செயல்களையும் பார்த்துட்டு இவர்கிட்ட ஏதோ இருக்குது விஷயம்னு புரிஞ்சுட்டு தான் வர்றான். வந்து இவரை போந்து சொல்கிறான், போதனை நல்லா இருக்குது, செயலெல்லாம் பார்த்தேன், உண்மையாகவே கடவுள் ஒரு மனுஷனோட இல்லைன்னா இந்த ஒரு மனுஷன் அதை செய்ய முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறான் பாருங்க. இன்னும் அவன் கேட்க வந்த கேள்வியை கேட்கல. ராத்திரியில் ஒருத்தன் வர்றான்னா சும்மா ஹாய்னு சொல்லிட்டு போகிறதுக்கு வரமாட்டான் இல்லையா? நடுராத்திரியில் ஒருத்தன் வர்றான்னா விஷயத்தோடு தான் வர்றான். ஏதோ சில காரியங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் அடைஞ்ச பிறகு, எல்லாம் தூங்கின பிறகு, லைட்லாம் ஆஃப் பண்ண பிறகு, இருட்டில், ஏன்னா மற்ற பரிசையும் யாரும் பார்த்துடக்கூடாது, அதனால் சத்தம் போடாமல் போய் விட்டேன், டவுட்டெல்லாம் கொஞ்சம் கேட்டு வந்துடலாம். இவரை மாதிரி யாரும் போதிச்சு கேட்டதே இல்லை, இவர்கிட்ட விஷயம் இருக்குது, போய் தெரிஞ்சுட்டு வரலான்னு தான் வர்றான். ஒரு கேள்வியோடு தான் வர்றான். அந்த கேள்வி ஆரம்பிக்கிறான். ஆனால் கேள்வி வடிவில் இன்னும் ஆரம்பிக்கல, வெறும் புகழ்றான் அவரை, இவருடைய போதனையும் செயல்களையும் சொல்லிட்டே இருக்கிறான். அவர் என்ன பண்ணுறாரு, இன்டரப்ட் பண்ணுறாரு, அவனை இடம் மறித்து சொல்கிறாரு. அவன் பேசிகிட்டே இருக்கிறான். இப்போ தான் சொல்கிறான், இப்படி போதிக்கவும் முடியாது, நீர் அங்கேருந்து வரலன்னா போதிக்க முடியாது, இப்படி இன்னொன்று இப்படிப்பட்ட செயலையும் செய்ய முடியாது தேவன் மூட இல்லைனா அப்படின்னு சொல்லி முடிச்சோன்னே இன்னும் கேள்வியே ஆரம்பிக்கல. அதுக்குள்ளே அவர் சொல்கிறாரு 3ஆம் வசனத்தில், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக. அவன் என்ன கேட்டான், ஒன்றுமே கேட்கலையே. அவருடைய பிரசங்கத்தையும் அவருடைய செயலையும் பாராட்டுறான், அவ்வளோதான். ஆனால் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இதுவே சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஏன் இயேசு அவனை இடம் மறித்து இன்டரப்ட் பண்ணி பேசுகிறார், அவனை கேள்வி கேட்க கூட விடலை என்கிறத பார்க்கணும். ஒன்று, இயேசு மற்ற மனுஷனுக்குள்ளே என்ன இருக்குதுன்றதை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறார். முந்தின அதிகாரத்தில் கடைசி 2 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே சொல்லிடுது. இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை, மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை. மனுஷனுக்கு உள்ள என்ன இருக்குன்றதை தெரிஞ்சு வச்சிருந்தார் அவர். ஏன்னா இவர் வெறும் மனுஷன் மட்டும் இல்லை, இது ஒரு பெரிய வெளிப்பாடு பாருங்க. இயேசு மனுஷனாக மனுஷர் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், மாம்சம் எலும்பு ரத்தம் உள்ளவராக இருக்கிறாரு. ஆனால் அவர் வெறும் மனுஷன் இல்லை, இவர் தேவன், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். அதனால் எல்லாம் தெரியுது ஒரு மனுஷனுக்கு உள்ள என்ன இருக்குது, அவன்கிட்ட கேள்வி என்ன, அவன் புத்தி எப்படி இருக்குது, அவன் யார், அவன் என்ன, எல்லாம் தெரியுது. அவனுக்கு உள்ளே அப்படியே பார்க்குறாரு, எக்ஸ்ரே போட்டு பார்க்குற மாதிரி, ஸ்கேன் பண்ணுற மாதிரி உள்ளே பார்க்குறாரு. யாருக்குமே இருக்கக்கூடாத அறிவு இவருக்கு இருக்கிறது. அப்படிப்பட்டவராக இவர் இருக்கிறார். ஆகவே ஏன் வழிமறிச்சு இவரை அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே பதில் சொல்கிறாருன்னா, அவன் என்ன கேட்க வந்தான்றது கேட்கறதுக்கு முன்னாடியே இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. இவன் எப்படிப்பட்ட கேள்வியை கேட்க வந்திருக்கான், இவன் என்ன மாதிரி ஆள், எல்லாம் புரியுது அவருக்கு பாருங்க. அதனால் இவர் கேட்கறதுக்கு முன்னாடியே இவர் பதில் சொல்ல ஆரம்பித்து விட்டார். இன்னொரு காரியம், இவர் சம்பாஷணை ஆரம்பித்த பிறகு இவர் பதில் சொல்லி அப்புறம் அவன் கேள்வி கேட்டதெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அவரை பற்றி இவர் நினைச்சது உண்மைதான் விளங்குது. ஏன் அவனை வழிமறிச்சு கேட்குறாருன்னா, அவன் பேசுறதுக்கு முன்னாடி, அவன் கேட்கறதுக்கு முன்னாடி இவர் ஏன் கேட்குறாருன்னா, என்ன அர்த்தத்தில் அப்படி பண்ணாருன்னு சொன்னால்,
இப்போ நீ கேள்வி கேட்க போகிற எனக்கு தெரியும், இன்னும் கேட்டால் என்ன கேட்க போகிறேன்னு தெரியும். அந்த கேள்வி ஒரு துப்புக்கும் லாயக்கு இல்லை. அந்த கேள்வி ஒன்றும் விளங்காத மனுஷன், நீ உனக்கு ஒன்றுமே சுத்தமாக விளங்கலை. அதனால் நீ கேட்குற வரைக்கும் நான் டைமை வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. டப்புன்னு நான் ஆன்சரை முதலே சொல்லிடுறேன். எது முக்கியன்றது முதலே சொல்லி, என்னமோ கேட்கணும்னு வந்திருக்கேன், நீ என்ன கேட்க வந்தேன்னு எனக்கு தெரியுது, அந்த மேட்டரை நான் இப்போவே போட்டு உடைக்கிறேன்னு ஆரம்பிச்சிடுறாரு டக்குன்னு. ஏன்னா நீ கேட்டினா அந்த கேள்வியிலையும் அர்த்தம் இருக்காது, நான் சொல்கிறதையும் நீ விளங்க போகிறதில்ல, உனக்கு விளங்கவே முடியாத ஒரு ஆளாக இருக்கிற நீ. அதனால் நான் டக்குன்னு ஆரம்பிச்சிடுறேன் சப்ஜெக்டுன்னு ஆரம்பிக்கிறார். அப்போ தான் சொல்கிறாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்கிறாரு. பல காரியங்கள் இதில் விளங்குது. முதல்ல என்ன சொல்கிறாரு, மறுபடியும் பிறந்தாக வேண்டும் நீ அப்படிங்கிறார். இதை முதல்ல புரிஞ்சுக்குவோம். யூ மஸ்ட் பி born again. born againன்றதை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. மறுபடியும் பிறப்பது என்பதை பற்றி கிறிஸ்தவ உலகத்தில் ரொம்ப பரவலாய் பேசப்படுகிற ஒரு காரியம். கிறிஸ்தவ ஜீவியத்தை born again லைஃப் என்று சொல்லுவாங்க, மறுபிறப்பு அடைந்த ஒரு வாழ்க்கை என்று சொல்லுவாங்க. அது சொல்லும் போதே எப்படி சொல்கிறாரு, ஆங்கிலத்தில் வெரிலி வெரிலின்னு, தமிழில் மெய்யாகவே மெய்யாகு அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்பா, நான் சொல்கிறது முற்றிலும் முற்றிலும் உண்மை அப்படின்றது அர்த்தம். இது ரொம்ப நல்லா கவனின்னு அர்த்தம். அதனால தான் அப்படி சொல்கிறாரு, மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்றது அதனுடைய அர்த்தம் அதுதான். என்ன சொல்கிறாரு, மெய்யாகவே மெய்யாகவே நீ மறுபடியும் பிறந்தாக வேண்டும். அப்போ இந்த மறுபிறப்பு என்பது என்ன? நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மறுபடியும் பிறக்கிறது born againன்றதை இங்கிலீஷில் இப்படி மொழிபெயர்த்திருக்காங்க born againன்னு. இன்னும் சிலர் சொல்கிறாங்க அதை பல விதமாக மொழிபெயர்க்கலான்றாங்க. உண்மையில் பார்க்க போனால் இயேசு அரமேயிக் மொழியில் தான் சொல்லியிருப்பார் போல இருக்கிற. ஏன்னா அந்த பாஷை தான் பேசிகிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில். அரமேயிக் மொழியில் சொல்லியிருக்கணும். அதை யோவான் இந்த புதிய ஏற்பாட்டை எழுதும்போது, இந்த சுவிசேஷத்தை எழுதும்போது கிரேக்க மொழியில் மொழிபெயர்த்து அவர் என்ன சொன்னார்ன்றதை கிரேக்க மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்கணும். அதுக்கப்புறம் அதுலேருந்து இங்கிலீஷில் மொழிபெயர்த்துருக்கிறாங்க. அதுதான் born again வந்திருக்குது. அப்போ ஒரிஜினல் அரமேயிக் மொழியில் பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அதனுடைய அர்த்தம் என்னென்னா, எக்ஸப்ட் அ மேன் ஹேஸ் another birth. ஒரு மனுஷனுக்கு இன்னொரு பிறப்பு ஒன்று உண்டாகவில்லை என்றால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்கிறார். கரங்களை தட்டி பாடுவோம். வைத்தீரே